உங்களுக்கு தோணியிருக்கும்ல, நம்மளோட மேக்கப் ஏன்னா அந்த ரோல் உங்களுக்கு அப்படிதான் இல்லைண்ணே, வெளியில வந்து யாருன்னு டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு மேக்கப் போட்டாலும் முடிவு பண்ணிட்டேன். என்னடா அது எப்பட்றா இது தெரிய போகுது. நான் பயந்தது ஒன்றும் உண்மைதான். அதனால தான் யாரும் சொல்ல வீட்டில் கூட சொல்லல. சொல்லல. வீட்லேயே ஒரு 2-3 பேர் தான் காலமாயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டாங்க செட்டில். டைரக்டருக்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு டேக் கேர் சார், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் நேரில் போய் கேட்கும்போது ஆமாம் மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா 7 மணி அவன் செட்டுக்கு வருது. அவர் மேக்கப் போட்டு அவரோட மேக்கப் தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பார் ஷூட்டிங் டேஸில். காந்தாரா 2 வந்துருச்சுண்ணே, எப்போ சலார் 2 எப்போ வரும்? போய் வந்து சலார் பண்ணும்போதே ரிலீஸ் ஆகும்போதே சொன்னாங்க அடுத்த சலார் 2 நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த ஆடியோ முடியெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணேன். இந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாகவே ஒரு 10 படம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஜீனாங்கிற படத்தில் அஜித் சாருக்கு லெஃப்ட் ஹேண்டாக ஒரு கேரக்டர் பண்ண ஆரம்பித்த பிறகு முகம் இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. பப்ளிக் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து தலை அஜித் சார் கூட நடிச்சதுனால அந்த நேரத்தில் இதோட தலை கூட நடிச்சவருன்னு அடையாளம் கண்டுப்பாங்க. கண்டுக்கிட்டதே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த புல்லட் வச்சு தான். ஹெல்மெட் மாட்டிட்டு டீனரில் ஒரு கம்பெனி போகலாம் சொல்லி போயிட்டு இருக்கேன். இதோட தலை கூட நடிச்சது அவர் ஓட்டின புல்லட் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் புல்லட்டுங்க அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோன்னா விக்ரம்லேயே உங்களுக்கு ஒரு புல்லட் சீன் இருக்கும். ஆக்சுவலாக புல்லட் உங்களுக்கு நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி நீங்கள் தான் பிக் பண்ணிட்டு போவீங்கல்ல அந்த காட்சி வந்து. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு. த ரியல் பேன் இண்டியன் ஆக்டர் சம்பத் ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாஸ். த ரியல் பேன் இண்டியன் ஆக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக உங்களை என்னோட பெரிய பெரிய பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. பட் நீங்கள் கூப்பிடுறதுல நானும் வந்து சந்தோஷப்படுறேன். இல்லை சார், இப்போ பேன் இண்டியானா என்ன ஆயிட்டுனா, ஒரு படத்தை எடுத்து மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணாலே பேன் இண்டியன் ஆயிட்டு, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் போய் நடிச்சு நம்மளுக்கு ஒரு பெருமை சேர்க்கறதுன்றதுக்குள்ள ஏதோ இப்போ காந்தாரா பார்க்குறப்ப நம்மனே நடிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பார்க்குறப்ப நம்மனே நடிச்சிருக்காராங்கிறது அது ஒரு பெருமை. அதனால தான் சொன்னேன். இப்போ காந்தாரா ஃபீவர் போகிறதுனால முதல்ல காந்தாராவை தொட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல காந்தாராவுக்கு போயிடுவோம். இந்த காந்தாராவோட பயணம், அதில் நீங்கள் கமிட் ஆன விஷயங்கள்லாம் ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். பட் இதில் நான் பர்டிகுலராக கேட்கணும்னு நினைக்கிறது, அதில் நடந்த அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது நீங்கள் அந்த இன்டர்வியூவில் சொன்னீங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு நாள் எனக்கு கால் ஷீட் இருக்கும், நான் வந்து ரொம்ப ரெகுலராக இல்லாமல் எனக்கான சீன்ஸில் போய் நடிச்சிட்டு வந்தேன்னு. அந்த ஒரு சீனுக்கும் பெட்வீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸும் ஒரு விஷயங்களும் கிளம்ப ஆரம்பிச்சது இல்லை. ஸோ ரியலில் நீங்கள் போய் அந்த செட்டில் பார்க்குறப்ப எப்படி சார் இருந்தது அது? சார் நான் இருந்தபோது எதுவும் நடக்கல. நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டு மிகைப்படுத்தி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு 2-3 பேர் தான் காலமாயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டாங்க செட்டில். சரி. டைரக்டருக்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி டைரக்டருக்கு மெசேஜ் எல்லாம் கூட டேக் கேர் சார், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் நேரில் போய் கேட்கும்போது ஆமாம் ரிஸ்கானது உண்மை தான், பட் எவ்ரிபடி இஸ் சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டர் கூட வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு கூட நான் அந்த விஷயம் நடந்து நான் செட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் தான் படத்தில் காஸ்டியூம் டிசைனர். ஒய்ஃப் கிட்ட வந்து மாஸ்டர் என்னை வந்து மாஸ்டர் தான் கூப்பிடுவாரு. மாஸ்டர் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, இந்த மாதிரி டேக் கேர் சார் அப்படி அப்படின்னு அதை கூட சிரிச்சிட்டே தான் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து எப்பவுமே ஸ்மைலிங் பேசுவாங்க இருப்பார். எப்போ பேசினாலும் ஒரு என்தூசியாசமோட பேசுவார். ஸோ அதையுமே வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அவர் படத்து மேலே மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணார். இப்போது ரிஷப் ஷெட்டி கிட்ட, அதாவது அவரோட டைரக்ஷனில் வேலை பார்த்தது எப்படின்னா இருந்தது? ஏன்னா எனக்கு தெரியும் குப்பி அப்படிங்கிற படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அது. அப்படின்றப்போ அந்த படத்துலையுமே அவர் அசோசியேட்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படியே பல வருடங்கள், ஏன்னா அது பற்பல வருடம் ஆச்சு இல்லை குப்பி படம் வந்து. அதுக்கப்புறமா திரும்ப அவரோட டைரக்ஷனில் பண்ணுறப்போ என்ன வித்தியாசம் தெரிஞ்சுது உங்களுக்கு? அப்போ எப்படி பழகினாரோ ஒரு துளி கூட மாறாமல் அதே மாதிரி தான் பழகினார். என்னென்னா அப்போ நான் வந்து அவர் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்ததுக்கும் இப்போவும் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வந்து அவருடைய டைரக்ஷனில். அப்போ அஃப்கோர்ஸ் அவர் டைரக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அப்போவும் அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக எந்த விதமான எக்ஸ்ட்ரா இதுவும் இல்லாமல் அவர் வேலையில் கண்ணு கருத்துமாக இருந்தார் அப்போவும் சரி. இப்போ வந்து டைரக்டர் ஆன பிறகு இன்னும் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி உழைப்பை வந்து 200% போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாரான், 4 மணிலேருந்து ஜிம்முக்கு போயிட்டு 5-5:30க்கெலாம் ஜிம்மை முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட ஆரம்பித்தார்னா 7 மணி செட்டுக்கு வருது. அவர் மேக்கப் போட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பார் ஷூட்டிங் டேஸில். அவர் டைரக்ஷன் பண்ணும்போது
500 பேர்லேருந்து 2000 பேர் வரைக்கும் இருப்பாங்க ஒவ்வொரு நாளுமே. அத்தனை டிபார்ட்மெண்ட்டு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. ஆமா, ஆமா. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எல்லா லாங்குவேஜஸும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆளுங்க கூட இருக்காங்க நிறைய பேர். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸையும் அவங்கவுங்க லாங்குவேஜில் சொல்லுவார். அவருக்கு எல்லா லாங்குவேஜும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எங்கள் நூக்கன் கார்னரில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும்படி அவங்களுக்கு புரியும்படி சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாட்டுக்கு போவார். இப்போ உங்களுக்கு அதுல இருந்த ரோல் அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து யாருன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா சோஷியல் மீடியால வந்து நிறைய இடங்கள பார்த்து இது சம்பத் அண்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நேரம் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு தோணியிருக்கும்ல, இது நம்மளோட மேக்கப் ஏன்னா அந்த ரோல் உங்களுக்கு அப்படிதான் இல்லைண்ணே. வெளியில வந்து யாருன்னு டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆமாம். கண்டுபிடிக்க முடியாது. அது நீங்க என்னைக்கா ஸ்ட்ரைக் பண்ணீங்களா? நம்மள கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரோல்ல நடிக்கிறோம் அப்படின்னு. இந்த டே ஒன்னே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். எப்போ எனக்கு மேக்கப் போட்டாலும் முடிவு பண்ணிட்டேன். என்னடா அது எப்பட்றா இது தெரிய போகுது அப்படின்ற ஒரு அச்சம் அப்போவே வந்துடுச்சு. அதனால தான் நான் வந்து யார்கிட்டையும் இந்த படத்தில் கமிட் ஆனதே சொல்லலை. இந்த படம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ப்ரெஸ் ஷோலாம் போட்டு ஆமா, ஆமா. ப்ரெஸ்காரங்க சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நண்பர்கள்லாம் அதில் இருக்காங்க. ம். அவங்களாம் இல்லை பார்த்தேன் சம்பத் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓஹோ ஓகே நம்மளை அடையாளம் கண்டுக்கிறாங்க ம். அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நானே வந்து எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு என்னை அடையாளம் கண்டு ஏகப்பட்ட மெசேஜ், ஃபோன் கால்ஸு, வாய்ஸ் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ம். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் பயந்தது ஒன்று உண்மை தான். அதனால தான் யாருக்கும் சொல்ல வீட்டில் கூட சொல்ல சொல்லல. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒய்ஃப் கிட்டே சொன்னேன். ம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய மேக்கப் இது மாதிரி இருக்கிறதுனால ம். நான் ஒரு வேளை சொல்லி எங்கேப்பா அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா ரொம்ப தப்பாக போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அதனால தான். பட்டு அதையும் மீறி நம்ம வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் என்னுடைய அந்த நடிப்புக்கான அடையாளம் நினைக்கிறீங்க. காந்தாரா 2 வந்துருச்சுண்ணே. எப்போ சலார் 2 எப்போ வரும்? சார். அப்போவே வந்து சலார் பண்ணும்போதே ஆ. ரிலீஸ் ஆகும்போதே சொன்னாங்க அடுத்து சலார் 2 நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க. சொன்னாங்க. அதான் இந்த தாடி முடியெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணேன். நான் அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன். ஸோ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடையில் ஏகப்பட்ட படங்களில் அப்படியே இந்த கெட்டப்பில் கமிட் ஆனதெல்லாம் இப்பவும் அதே கெட்டப்பில் இருக்கேன். ம். ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் சொன்னாங்க இல்லை இப்போ வந்து ஜூனியர் என்டிஆர் சார் படம் பண்ண போகிறாரு பிரசாந்த் நீல் சார். ம். இது முடிச்சுட்டு தான் அதை பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ எப்படியும் 2 வருஷம் ஆகும். ஸோ இப்போயே ஒரு 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நான் மெயின்டைன் பண்றீங்க இந்த ஹேர் அண்ட் பியர்டை? எனக்கு அது டவுட். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன். ஆமாம். 1 இன்ச் வளரவும் இல்லை, 1 இன்ச் குறையவும் இல்லை. அது அப்படியே மெயின்டைன் எவ்ரி 2 பண்ணிட்டு மந்த்ஸ் நான் வந்து தாடியும் முடியும் அப்படியே லைட்டாக ட்ரிம் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வளர்ந்தாலும் கஷ்டம். ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்தடுத்து கண்டினியூட்டி ஒரு படம் கமிட் ஆகும்போது இன்னும் அந்த படம் முடியறதுக்குள்ள இன்னும் 4 படம் கமிட் ஆகிடுவேன். ம். அந்த 4 படம் முடியறதுக்குள்ள இன்னும் 4 படம் கமிட் ஆகும். இப்படியே போயிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. அது இல்லாமல் ஒரு படத்தில் ஒரு முக்கிய வில்லனாக ஒரு தெலுங்கு படத்தில் பண்ணிவிட்டு அது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ம். இந்த சலார்லாம் முடிஞ்ச கையோட பண்ண படம் அது. பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஐ மீன் ஷூட்டிங் முடியல. முடியல. சம் ஃபைனான்ஷியல் இஷ்யூவால் அது நிற்கிது. ஸோ மெயினாக அதுக்காக தான் நான் வந்து அப்படியே ஏன்னா நம்ம கமிட் ஆகிட்டோம் ஒன்ஸு. ம். அது நம்ம எடுத்துட்டோம்னா படத்துக்கு பாதிப்பாகும். பாதிப்போம். ஸோ அதனால் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்பத் சாரை தொடர்ந்து நாங்கள் வந்து பேன் இண்டியன் மீன்ஸ் பிற மொழி படங்கள்ல அதிகம் பார்க்க முடியுது. தமிழ் படங்கள் அதிகம் பார்க்க முடியல. அதுவும் வில்லனா ஒரு கோர் வில்லனா பார்க்க முடியல. காரணம் என்னென்ன? சினிமாவில் நான் வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக முதல்வன் திரைப்படத்தில் ஆமா. ஒரு 1000 பேர் க்ரௌடில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாகவே ஒரு 10 படம் பண்ணியிருப்பேன். ம். அதுக்கப்புறம் தீனாங்கிற படத்தில் அஜித் சாருக்கு லெஃப்ட் ஹேண்டாக ஒரு கேரக்டர் பண்ண ஆரம்பித்த பிறகு முகம் அப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதன் பிறகு நிறைய படங்கள் வந்து அதே போலவே ஹீரோக்கு ரைட்டு ரைட் லெஃப்ட்டு, ஹேண்டா? வில்லனுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு இப்படி தான் வந்து கடைசியாக ரிலீஸ் ஆன விக்ரம் வரைக்குமே வந்து இது தங்கான வரைக்குமே வந்து அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழில் பொறுத்த வரைக்கும். தெலுங்குலேயும் வந்து அப்படி ஒரு படம் நம்ம பாலையாசா படம் பண்ணேன். ஸோ நிறைய படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சதுனால அந்த வெற்றி படங்கள் எல்லாமே நான் வந்து ஹீரோ கூட வில்லன் கூட ரெஜிஸ்டர் ஆகிருப்பேன் நல்லாவே. ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க. நான் விக்ரமன் ஒரு படம் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து அதர் லாங்குவேஜில் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் அதர் லாங்குவேஜஸில் நிறைய கேரக்டர்ஸு நல்ல மெயின் வில்லன் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹிட் ஃபிலிம்ஸில் நான் வந்து அது மாதிரி கேரக்டர்ஸே பண்ணதுனால ம். தொடர்ந்து அடுத்துன்னு அதே மாதிரி கேரக்டர்ஸாகவே வர ஆரம்பிச்சது. என்னால் வந்து வேணான்னு சொல்ல முடியல. சரி கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு நானும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இப்போ மாளிகைப்புறம் அப்படின்ற மலையாள படத்தில் மெயின் வில்லனாக பண்ணி அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ம். மலையாளத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 7 படம் மோகன்லால் சார் படம் மம்முட்டி சார் படம் பண்ணியிருந்தாலும் ம்.
இந்த மாளிகைப்புறம் அப்படிங்கிறது வேற லெவலில் நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்துது. ஸோ அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு முடிவு பண்ணி, சரி ஓகே இனிமேல் நம்ம தமிழாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் முக்கிய கதாபாத்திரமாக இருந்தால் பண்ணுவோம், இல்லாட்டி வெயிட் பண்ணி அடுத்த படத்தில் பண்ணுவோம் அப்படிங்கிற நல்ல முயற்சியில். டிசிஷன். இப்போ அதுக்கப்புறம் மலையாளத்துலேயும் ஒரு 5-6 படம் பண்ணிட்டேன், 7 படம் கிட்ட பண்ணிட்டேன் மாளிகைப்புறத்துக்கு அப்புறம். தெலுங்குலேயும் ஒரு 2-3 படம் பண்ணோம். இப்போ சலார் பண்ணோம், இது காந்தாரா பண்ணோம். காந்தாரா. தமிழ்லையும் இப்போ வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒரு 6-7 படம் வந்து நான் இழந்திருக்கேன் ஆக்சுவலாக. இந்த முடிவு எடுத்தனால பெரிய ஹீரோஸ் படமே வந்து ஒரு 6-7 படம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து இழந்திருக்கேன். சரி இது மாதிரி நான் வந்து மெயின் வில்லன்லாம் பண்ணுறத ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார். அது மாதிரி ஏதாவது ஒரு 4 சீனாக இருந்தாலும் நறுக்குன்னு இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால எனக்கு வாய்ப்புகள் போச்சு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நல்லா இருப்போன்ற ஒரு கண்டிப்பாண்ணே. அந்த எண்ணத்தில் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லதாகவே பண்ணுவோம். அதான் சொல்ல வந்தேன். இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, பிக் திங் நீட்ஸ் பிக் சாக்ரிஃபைசஸ் இல்லை இல்லை, அப்படிம்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, யூ மஸ்ட் நோ ஹவு டு சே நோ. எப்படி நோ சொல்றாங்கிறது முதல்ல ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிடைக்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே தான் போவோம். நம்மளே சினிமாக்குள்ள சர்வே ஆகும், ஆனா மேல வர மாட்டோம். மேலே வர முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த முடிவு எடுத்து இப்போ அதாவது 90s கிட்டுக்கு மட்டும்தான் தெரியும் சம்பத் ராம் எப்படியாப்பட்ட ஆக்டர் அப்படின்னு. இப்போ 2Kல இருக்கவங்களை கூப்பிட்டு வில்லன் யாரா அப்படின்னு கேட்டோம்னா கேஜிஎஃப் கை காட்டுவாங்க, எஸ்ஜே சூர்யாவை கை காட்டுறாங்க வில்லன் அப்படின்னு. என்னையே வந்து நீங்கள் கேஜிஎஃப் இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த தாடி பார்த்துட்டு. ஆனா 90s கிட் எல்லாருக்குமே தெரியும். நாட் ஒன்லி தீனா, மதராசப்பட்டினமா இருக்கட்டும், சைனடா இருக்கட்டும், வனயுத்தமா இருக்கட்டும், ஆமாம், உங்களோட படங்கள் எல்லாமே வந்து 90s கிட் எல்லாரும் ஃபேவரட்டா ரிஜிஸ்டர் ஆகிற ஒரு படம். நீங்க வில்லன் அப்படிங்கிறத தாண்டி மதராசப்பட்டினம்லாம் ஒரு பக்கம் ஊர்காரவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கணும், இன்னொரு பக்கம் அந்த வெள்ளக்கார பிரிட்டிஷ்காரவங்களுக்கும் இருக்கணும். அருமையான கிளைமேக்ஸ்ல நீங்க நினைச்ச ஆரியாவை போட்டு கொடுத்துருங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்த ஒரு எமோஷனல் கடந்த கேரக்டர்ஸ்லாம் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு தோணிருச்சா நம்ம வில்லனுக்கு சைடே போவேனா, பேசாம இது மாதிரி கேரக்டர்ல பாசிட்டிவ் ரோல்ஸ்ல போவோன்ற மாதிரி? எனக்கு எந்த நம்ம எல்லாமே ஒரு நடிப்பு தான். நமக்கு வந்து எது வரும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் இதையும் தாண்டி என்னைய பார்க்குற இயக்குநர்கள் வந்து இப்படியும் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி கொடுத்த இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகலை. உதாரணத்துக்கு வந்து கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவா ஒரு பிடி வாத்தியாராக வந்து நான் நடிச்சிருந்தேன். அதில் வந்து அழுது புலம்பி நடிக்கிற மாதிரி ஒரு எமோஷனலான கேரக்டர் அதில் நான் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து பெருசாக ஹிட்டாலே வெளியே தெரியல. லோகியாஸ்னு அந்த டைரக்டர் பேர். அதே டைரக்டர் அடுத்து சர்வதேசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் என்னை திருநங்கையாக நடிக்க வச்சார். நான் தான் ஹீரோ அந்த படத்துக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஒரு 75% முடிஞ்சு அந்த படம் இன்னும் முடிவடையாமல் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இனி அந்த படம் வந்து அந்த போர்ஷனை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ புதுசாக தான் எடுத்தாகணும். முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நானும் முயற்சி பண்ணுறேன். இப்போ டைரக்டரும் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் கட்சானா அந்த கதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஸோ இப்படி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். இன்னும் நிறைய படங்கள் இருக்குது நான் நல்லா கேரக்டர்ஸ் பண்ணேன். முக்கியமாக பார்த்திபன் சாரோடைய அப்பாவா வித்தகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் நடித்தேன். அற்புதமான கேரக்டர் கொடுத்துருந்தாரு. ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து வயசான கெட்டப்பில் கொஞ்சம் அப்படி இங்கெல்லாம் ஷேவ் பண்ணி ஒரு ஏஜ் லுக்கில் என் கெட்டப்லேயும் இருப்பேன், கொஞ்சம் ஏஜ் கெட்டப்லேயும் இருப்பேன். அவ்வளோ அற்புதமான அதாவது அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அழுது புலம்பி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. அதனால் மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆனது வந்து நான் அந்த வில்லன் கூட ஹீரோ கூட சின்ன சின்ன கேரக்டர் அப்படி தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் நல்ல நல்ல கேரக்டர் பண்ண படங்கள் வந்து ஒன்றும் வெளியாகலை, இல்லை ரிலீஸ் ஆகி வெற்றி அடையலை. அதனால் ஆடியன்ஸுக்கும் தெரியல, இயக்குநர்களுக்கும் தெரியல. ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பெரிய இயக்குநர்கள் படங்கள்லையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது சமுத்திரகனி சார் இயக்கத்தில் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன். அதில் வந்து நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாறுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ஒரு 10 நிமிஷம் தான் வரும் படத்தில், பட் அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே போல் ரஞ்சித் சாருடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வெக்கை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நெகட்டிவாக தான், அதுவும் நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு பொலிட்டிஷனாக, நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இல்லை, ஒரு பொலிட்டிஷனாக, ஒரு லோக்கல் பொலிட்டிஷனாக ஒரு கேரக்டர் டைரக்டர் மோசஸ் வந்து கொடுத்துருக்காரு அந்த படத்தில். ஸோ இப்படி இப்போது வந்து தமிழ்லேயும் நல்ல நல்ல படங்களில் நல்ல நல்ல கேரக்டர்ஸில் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ என்னை வந்து வில்லன் அடியாள், ஹீரோடைய அடியாள் இப்படி மட்டுமே பார்த்துட்டு இருந்த தமிழ் இயக்குநர்களும் இவன் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வரும்போது பெரிய இயக்குநர்களும் நிச்சயமாக நம்பிக்கையோடு எனக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 27+ இயர்ஸ் இருக்கும், 28 இயர்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில்
காலங்கள் கடந்து ஓடிட்டு திரும்பி பார்த்தா தவசி படம் உண்டியல் திருட்டு கண்ணில் தெரியுது. ஆமா. இப்போ வளர்ந்து பார்த்தீங்கன்னா இங்க காந்தாரா வந்து நிற்கும். நீங்க திரும்பி பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய வித எமோஷன்ஸ் இருக்கும். ஹாப்பியா என்ன விஷயம் இருக்குது? 28 வருஷத்துல சினிமால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த தருணம் எது? உங்களுக்கு துன்பத்தை உடையும் தருணத்தை கொடுத்த ஒரு மூமெண்ட் எதுனா? உடையும் தருணத்தை கொடுத்தது தான் 90%. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு வந்தபோது நமக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. தெரியாது. நமக்கு பேக்கில் யாரும் கிடையாது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு மேன்ஷனில் தங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சினிமா எண்ணம் வந்து நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு எங்கள் அப்பா சம்பாதிச்சது, எங்கள் தாத்தா சம்பாதிச்சது, நான் சம்பாதிச்சது எல்லாமே வந்து சினிமாவில் வந்த புதுசில் அப்படி எப்படி போச்சுன்னே தெரியல. திரும்பி பார்த்தா ஒரு 4 வருஷத்தில் 0 ஆகிட்டேன். ஆஹா. கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தைக்கு 1.25 வயசு இருக்கும்போதெல்லாம் எனக்கு டோட்டல் 0 ஆகிட்டேன். என்னடா அது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் ஒய்ஃபு வேலைக்கு போய் அவங்க தான் நம்மளை வந்து இத்தனை வருஷமாக என்னை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போனது. என் ஒய்ஃபு வேலை செஞ்சு சம்பாதிச்சு காப்பாற்றினதுனால தான். சரி, நமக்கு திடீர்னு நல்லா வரும், திடீர்னு நல்லா வராது. ஒரு 6 மாதம் சும்மா இருப்போம், 2 வருஷம் கூட ஒரு சில டைமில் சும்மா இருந்திருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேக் போனாக இருந்தது ஒய்ஃபு. ஸோ அதுக்கு இடையில் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்த்துதான் சினிமாவில். சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து தீனா படத்தில் வந்து நடித்து ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் மக்கள் வந்து என்னை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது கண்டிப்பாக சார். ஒரு பப்ளிக் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து சார் நீங்கள் தானே நான் தலை நீ தானே அது தானே அப்படி கேட்குவேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து தலை அஜித் சார் கூட நடித்ததுனால அந்த நேரத்தில் இதோட தலை கூட நடித்தவருன்னு என்னை அடையாளம் கண்டுப்பாங்க. சரி, அதுவே எனக்கு பெரிய ஃபஸ்ட்டு நான் பிரமிச்சு நம்மளை அடையாளம் கண்டுக்கிட்டாங்கன்ட்டு சந்தோஷப்பட்டது அதுதான். அதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ரஞ்சித்தோட அசோசியேட் மிஸ்டர் மோசஸ், அவர் தான் இப்போ வெக்கை படத்தோட டைரக்டர். அவர் சொல்லும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல கூட அதுவும் அவரோட ஃப்ரெண்டாக, அதுவும் மலேசியாவில் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஃபாரின் போய் நடிக்கணும். நம்மளாம் எதிர்பார்க்குற ஒன்று இல்லைண்ணே, ஃபாரினில் போய் நடிக்கணும். ஆமாம், எப்படியா சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிடணும். ஆமாம், கமல் சார் கூட நடிக்கணும் ஆசைப்படி, அதுவும் எல்லாருக்கும் இந்த கோல் இருக்கும், அதுவும் பண்ணியாச்சு. ரஜினி சார் கூட நடிச்சாச்சு, அதுவும் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல நடிச்சாச்சு. மலேசியாவில் ஷூட்டிங்கு, அது ஒரு நல்ல ஒரு ட்ரீமில் அது. ஆமாம், ஏன்னா 14 வருஷமாக பாஸ்போர்ட் வாங்கி முத்திரை குத்தாமல் இருந்தது. முதல்ல வந்து போனது சூப்பர் ஸ்டாருக்காக தான் முத்திரை குத்துன்னு இருந்திருக்கேன் உங்களுக்கு. அதான். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அது. அதுவும் நான் போய் ஒரு வெளிநாட்டு மண்ணில் காலை வைக்கும்போது என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு, அது வந்து அதோட கூடுதல் சந்தோஷம். கிடைக்காதுல்ல, எல்லாருக்கும் கிடைக்காது பிறந்தநாள். அதுவுமா நான் போய் அங்கே போய் இறங்குனது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்களே நினைச்சாலும் அடுத்த பிறந்தநாளுக்கு போய் இறங்கலாம், ஆனால் படத்துக்காக போய் இறங்குவோமா? அதுதான், அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்தில் முதல் வெளிநாட்டு பயணம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சினிமா இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தா அப்பப்போ சில இனிமைகளையும் கொடுத்துருது இல்லை? நிச்சயமா இதில் இருக்கிற ஒரு சந்தோஷமான தருணங்கள் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கிடைக்காது. அதுவும் மனசு திருப்தியாக மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய இந்த வேலையை பார்க்குறோம்ல, இது வேற எந்த துறையிலும் கிடைக்குமான்னு தெரியுது. 100% வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம், சந்தோஷமாக தான் கஷ்டப்படுறோம். நாளைக்கு நம்ம நல்லா வருன்றான்றத எண்ணத்தோடு தான் கஷ்டப்படுறோம் ஒழிய நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்லாம் நம்ம வந்து கஷ்டப்படுறதில்ல. புரியுதுண்ணே. நம்ம சினிமா விரும்பிட்டோம், அதில் கஷ்டப்படுவோம். நான் வந்து முதல்ல மோகன்லால் சார் படம் மலையாளத்தில் வில்லனாக கமிட் ஆகி நடித்து படம் விட்டு அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், ஏன்னா அது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சாரோடைய நம்ம வந்து மெயின் வில்லனாக பண்ணிட்டோம், நம்ம இனிமேல் தமிழ்லேயும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு 6 மாதம் சுற்றி இனிமேல் வந்தால் பண்ணால் நல்லா கரெக்டாக பண்ணணும் சொல்லிட்டு எப்போ நான் சொல்கிறது 14 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்திருந்தேன். 2010. ஆமாம், அந்த டைம் தான் முடிவு எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். வில்லனாக ட்ரை பண்ணிட்டே ஒவ்வொரு கம்பெனியாக செய்ய மாதிரி மலையாளத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன் சார், கொடுங்க சார் நீங்களும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணும்போது நம்ம மாயி படத்தோட இயக்குனர் சூரிய பிரகாஷ் சாரை போய் பார்க்கும்போது அவர் என்ன வில்லனாக ஃபிக்ஸ் பண்ணார். புது ஹீரோ, ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. அந்த படம் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகும், நமக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 2 வருஷம் சும்மா உட்காந்தேன். அந்த படம் கடைசி வரைக்குமே வந்து நடக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் நடக்கவே இல்லை. ஆனால் இன்னமும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு. ஒரு குருட்டு நம்பிக்கை இன்னும் மனசில் இருக்குது. ஏன்னா அப்போ எடுக்கும்போதே அது வந்து 1990 நடக்கிற மாதிரியான கதை தான் அப்போ எடுத்தாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அது ஒரு பீரியட் ஃபிலிமாக வரும்ன்ற நம்பிக்கையோடு இப்போவும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டைம் ஆக அது ஒரு ஜெம்மாக மாறும்ல பீரியட்ரிக் ஃபிலிம் அப்படின்றது. ஆமாம்,
ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கடந்த வந்த பாதைகளில் அந்த பொறுமை வரும் வரும் வரும். ஏன் அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணோன்னா, நம்ம நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவோம், ஒரு பெரிய வில்லனாக வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அந்த சந்தோஷத்தோடு தான் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் ஓட்டிகிட்டு இருந்த புல்லட்டை கூட விற்று தான் வீட்டு வாடகை கொடுத்தேன், அப்படிலாம் நடந்தது. பட் இருந்தாலுமே ஏன் வெயிட் பண்ணோன்னா, சரி அது ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ஒரு பெரிய நடிகன் ஆகும்னு தான். ஸோ அந்த சந்தோஷமாக கஷ்டப்படுவோம். அதை அவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்களானே? என்னென்ன பண்ணிட்டேன் நான், வில்லன் கூட ஹீரோ கூட நடித்து நம்ம என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க. அதான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா சம்பாதிச்சு தாத்தா சம்பாதிச்சதெல்லாம் இத்தனை வருஷமாக விற்று தான் நான் வந்து சஸ்டெயின் பண்ணேன். நான் என் சினிமாவில் சம்பாதிச்சதை வச்சு நான் எதுவும் சஸ்டெயின் பண்ணல. இப்போ கூட நான் சஸ்டெயின் பண்ணேன்னா என் ஒய்ஃபோட சம்பளம் வந்து வருது, அது அவங்களோட பாதி பங்களிப்பு இருக்குதுனால தான் நான் இன்னமும் ஏதோ இப்போது ஒரு சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்களோட பங்களிப்பு தான் அதிகம். அதிர்ச்சியா இருக்கு எனக்கு இது நீங்க சொன்னதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பைக்கை வித்துட்டு அது வந்து அந்த புல்லட் தீனால ஆமா, தீனால அஜித் சார் ஓட்டின புல்லட் வந்து அது வந்து அதான் அது நடந்து ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும். திரும்ப அதை காசு ரெடி பண்ணி வாங்கணுங்கிற ஒரு இல்லைண்ணா, அது எங்கே யாருக்கிட்ட போச்சுன்னு தெரியல. நான் உடனே ஒரு கோவத்தில் அப்படி விற்றேன். 2 மாதம் வாடகைக்குள்ள சும்மா எங்க வாடகை கொடுங்க 2 மாசமா எனக்கு சும்மா கேட்டாரு, அவன் போய் வித்து ஒன்று. அந்த புல்லட்ல உங்களுக்கு மெமரிஸ் நிறைய இருக்குமே. தலை கூட படம் பண்ணது, தலை அவர் அந்த புல்லட் தானே ஓட்டிருப்பாரு அந்த படத்துல. அவர் தான் அவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்குமே. என்னை முதல்ல ஆடியன்ஸ் வந்து கண்டுக்கிட்டதே வந்து ரெகனைஸ் பண்ணி அந்த புல்லட் வச்சு தான். நான் ஹெல்மெட் மாட்டிட்டு டீனரில் ஒரு கம்பெனி போகலாம் சொல்லி போயிட்டு இருக்கேன். புல்லட்டை பார்த்துட்டு கை காட்டினாங்க 4 பேர். கை காட்டணுன்னா அப்படி ஹெல்மெட் கைட்டோன்னா இதோட தலை கூட நினச்சவர், அவர் ஓட்டின புல்லட் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் புல்லட்டுங்க. ஸோ அந்த புல்லட்டை வச்சு அவங்க அடையாளம் கண்டுட்டாங்க. அதுக்காக சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் உன்னிப்பாக அவர் என்னென்ன யூஸ் பண்ணுறான்றதை பொறுத்து அது வரைக்கும் நோட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோன்னா விக்ரம்லேயே உங்களுக்கு ஒரு புல்லட் சீன் இருக்கும். ஆக்சுவலாக புல்லட் உங்களுக்கு நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி நீங்கள் தான் பிக் பண்ணிட்டு போவீங்கல்ல அந்த காட்சி வந்து, அந்த இன்ட்ரோடக்ஷன் காட்சி, அதாவது விஜய் சேதுபதி சாரோட இன்ட்ரோடக்ஷன் காட்சி வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். எந்த ஒரு ஹீரோவும் வந்து வில்லனாக இருந்தாலும் சரி, ஹீரோ வந்து அந்த பேர் பாடியோட வரது மாட்டாங்க. பட் அது பண்ணார் அந்த சீனில். நான் வந்து அப்படி ஒரு ஸ்கிட் ஒன்று நடிச்சு. ஆமாம், அதுதானே நான் நோட் பண்ணேன். நார்மல் புல்லட் டிரைவ் மாதிரி இருக்காது. அது எக்ஸ்பீரியன்ஸ், அது ஸ்டாண்டர்ட் பைக் முதல்ல. அது வந்து நான் கிளாசிக் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்டு. அது வந்து ஒரு ஸ்கிட் அடிச்ச மாதிரியான ஒரு டர்ன் பண்ணனா எப்பவுமே ஒரு மார்க் கொடுப்பாங்கல்ல. ஆமாமா, இங்கே தான் வந்து நிற்கணும் மார்க் கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் இப்படி போயிட்டேன். இப்படி போயிட்டதுனால ஐயோ என்ன சொல்லிட்டு அப்படி வந்து அப்படி போயிட்டு மார்க் அங்கே இருக்கு, கிட்ட வந்து தூரத்துலேருந்து அப்படி காமிப்பாங்க. சார் இங்கே தான் காமிப்பாங்க ஷூட்டிங்கில் வந்து எப்பவுமே. சார் பார்த்துங்க இங்கே தான் நிற்கிறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்க் போட்டிருப்பாங்க. சரி, நான் தூரத்துலேருந்து தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு. அங்கேருந்து ஓட்டிட்டு வரேன், தேடிட்டே வரேன். என் கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே தான் தேடுவேன் கண்ணு. மார்க் தேடிட்டே வரேன், பார்த்தா அங்கே இருக்கு, நான் இங்கே நிற்கிறேன். அப்படி போயிட்டேன். அப்புறம் டேய், ஒரு சிஜி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப் ஒன்று இருக்குது, நீ ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் போய்க்கலாம்டா, அவங்க தேவை சிஜி டிஐலாம் பண்ணுறதுக்கு படங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா போதும். ஷூட்டிங் வந்து இருந்ததுன்னா ஷூட்டிங் தான் ஃபஸ்ட்டு நான் போவேன், மற்ற நேரத்தில் நான் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. அவரும் அதான் சொன்னார், ஷூட்டிங் போனால் தான் சார் எங்களுக்கு வந்து சிஜிடிஐக்கு படம் வரும், எங்கெங்கே போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க. நான் வந்து சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கணக்கு தான். அதெல்லாம் நம்ம போய் ஒரு டைரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரையோ டைரெக்டாக போய் பார்க்கவே முடியாது.